கிழக்கு இந்தோனேசியாவில் ஈபு எரிமலை சனிக்கிழமை வெடித்து சிதறியது. சூடான எரிமலை குழம்புகளை வெளியேற்றியதோடு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு புகையையும் சாம்பலையும் அது கக்கி வருகிறது. வடமாலுக்கு பிரதேசத்தில் 7 லட்சம் பேர் வாழும் அல் மகேரா தீவில் உள்ள இந்த ஈபு எரிமலை இந்தோனேசிய நேரப்படி நேற்றிரவு 7:45 மணிக்கு வெடித்தது. எரிமலை குழம்புகள் 2 கிலோமீட்டர் தூரம் வரை ஆறு போல ஓடுவதாக புவியியல் மையம் கூறியது. எரிமலைக்கு மேலே தீப்பிழம்புகளும் அடர்த்தியான கரும்புகையும் வெளியேறுவது எரிமலை கண்காணிப்பகத்தின் புகைப்படங்களில் தெரிகிறது. இதுவரை மக்கள் யாரும் வெளியேற்றப்படவில்லை என்றாலும் எரிமலையில் இருந்து 4 முதல் 5.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவர்கள் பாதுகாப்பு கருதி காலி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எரிமலை சாம்பல் காற்றில் கலந்திருப்பதால் பாதுகாப்பு கண்ணாடியும் சுவாச கவசமும் அணியுமாறு சுற்றுவட்டார மக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். உயிர் சேதம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்த ஈபு எரிமலை இன்னமும் 2ஆம் கட்ட உயர் எச்சரிக்கை அளவிலே வைக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் தீவிரம் குறையாமல் இருக்கும் எரிமலைகளில் ஒன்றான ஈபு எரிமலை கடந்த ஆண்டு மட்டுமே 200 முறை வெடித்தது குறிப்பிடத்தக்கது.